வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. அந்த அன்புக்கு பஞ்சமில்லையில கடந்த ஒரு 5, 6 நாளா பேசல. அதுக்கு காரணம் அன்புக்கு பஞ்சம்னு அர்த்தம் இல்ல. பேசுவதற்கு நேரம் இல்லாம இருந்தேன். சமீபத்தில ஒரு விழாவுல வாராகி சம்பந்தப்பட்ட பூஜை, ஹோமம், யாகம் அதுல எனக்கு ஒரு விருதும் குடுத்தாங்க. விருது குடுக்கறதுக்காக நீ இந்த வீடியோவ பேசுறியா? வாங்குனதுக்காக பேசுறியா? அப்படின்னு கேட்காதீங்க. இதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததுனால நான் தொடர்ந்து பேச முடியல. இந்த அன்புக்கு பஞ்சம் இல்லைல, இன்னைக்கு நான் எடுத்துக்கக்கூடியவர், நான் சொல்லக்கூடியவர் மொத்த தமிழ்நாட்டுக்கும், ஏன் இந்திய திரையுலகுக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்குமே பரிச்சயமானவர். திரைக்கதை மன்னன் அப்படின்னு கொண்டாடப்படுகிற பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் எனக்கு குருநாதர் மாதிரி. பாக்யராஜ் சார் எனக்கு அப்பா மாதிரி. எல்லாரும் என்னுடைய 1968வது வருஷத்தில் பிறந்த நான் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, இவர் எம்ஜிஆர் ரசிகர், இவர் சிவாஜி ரசிகர், இவர் கமல் ரசிகர், அவர் ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னுடைய பாலியத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒருத்தருடைய ரசிகர் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டேன் அப்படின்னாக்க, இவன் பாக்யராஜ் சார் ரசிகன் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பள்ளி வாத்தியார் இளங்கோவன் சாரை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இளங்கோவன் சார்கிட்ட நான் உனக்கு யாரை பிடிக்கும், உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்கும்போது நான் பாக்யராஜ் சாரை பிடிக்கும்னு சொன்னது தான் ஸ்கூல் முழுக்க டாக்கா இருந்துச்சு. ஸ்கூல் முழுக்க நான் ஒரு தனித்து தெரிய ஆரம்பித்தேன். நான் இன்னைக்கு இவ்வளவு சினிமா மேலே அதீத காதல் கொண்டு சினிமாவை நுணுக்கி நுணுக்கி பேசுறதுக்கு அத்தனைக்குமே காரணம் பாக்யராஜ் சார் தான். பாலகுமாரன் சார், எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை வணங்கி இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் தான் எனக்கு குருநாதர். அவரிடம் நான் பணியாற்றினேன். அதே போல பள்ளி காலத்திலிருந்தே பாக்யராஜ் சார் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. அந்த பாக்யராஜ் சார் மேலே வந்த ஈர்ப்பு தான் படத்தில் டைரக்ஷன் யார் பேர் போடுறாங்க, அட ஏ பீம் சிங். ஆஹா, திருவிளையாடல் ஏபி நாகராஜனா? ஓஹோ, ஓ பிஆர் பந்துலு இப்படிலாம் படம் எடுத்திருக்காரா? ஓஹோ, ஏசி திருலோகச்சந்தர், பி மாதவன், ஸ்ரீதர் சார், கே பாலச்சந்தர் சார்னு என்னை படைப்பாளிகள் பக்கம் திருப்பி என்னை அங்கே பார்க்க வச்சதில் பாக்யராஜ் சாருக்கு பெரும் பங்கு உண்டு. நான் 8வதோ என்னமோ படிக்கும்போது சட்டம்புரி இருட்டரை படத்தினுடைய 101வது நாள் விழா நடிகர் சங்கத்தில் சுவாமி சங்கரதாஸ் கலையரங்கத்தில் நடந்தது. முதல்ல அப்போ நான் அவரை சந்தித்தேன். அதற்கு பிறகு பாக்யாவில் என்னுடைய 16, 18 சிறுகதைகள் பாக்யாவில் வந்தது. இது எதுவுமே பாக்யராஜ் சாருக்கு தெரியாது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவரை பார்த்ததும் தெரியாது. அதற்கு பிறகு பாக்யாவில் தொடர்ந்து என்னுடைய இது வருந்ததும் தெரியாது. அதே போல் அட்டைப்பட கமெண்ட் அப்படின்னு ஒன்று பாக்யாவில் ரொம்ப பிரபலம். அந்த பாக்யாவில் நான் எழுதுகிற அட்டைப்பட கமெண்ட்டு தான் அந்த அட்டைப்பட கமெண்ட் பகுதிக்கான தலைப்பாகவே வரும். அந்த அளவுக்கு நிறைய நான் அதில் பங்காற்றி இருக்கிறேன். கதைகள் நிறையவே வந்திருக்கு. இது எல்லாமே தெரிந்தோ தெரியாமலோ பாக்யராஜ் சாருக்கும் எனக்கும் அப்படி ஒரு பந்தம் இருந்தது. என் நண்பர்கள் எல்லாம் கிண்டலாக சொல்லுவாங்க, பாக்யராஜ் சாருக்கும் உனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குடா ராம்ஜி. நீ நவம்பர் 7ஆம் தேதி பிறந்த, பாக்யராஜ் சார் ஜனவரி 7ஆம் தேதி பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 7ஆம் நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் சிங்க்ரைஸ் பண்ணி நானும் அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுக்குவேன். இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 2010 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 2010 சமயத்தில் அவள் விகடனுக்காக நான் அப்போ விகடனில் சக்தி விகடன் பத்திரிகையில் விகடனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் பாக்யராஜ் சார்கிட்ட தீபாவளி சிறப்புதலுக்காக நான் அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருந்தேன். அதுக்காக நான் அவரை சந்தித்தேன். அன்னைக்கு நான் சந்தித்த பிற்பாடு ஒரு 4 வருடங்கள் கழித்து அவருக்கு நான் டயல் பண்ணினேன். அந்த சமயத்தில் சொல்லுங்க ராம்ஜி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த பண்பு நான் பார்த்து வியந்து போயிட்டேன். அவர் என் நம்பர்லாம் வச்சுருப்பாரா, சேவ் பண்ணி வச்சுருப்பாரா அப்படிங்கிறதான் தெரியல. ஆனால் அப்படி ஒரு சம்பவம்லாம் தொடர்ந்து எனக்கும் பாக்யராஜ் சாருக்கும் நடந்தது. ஹிந்து பத்திரிகையில் நான் ஒர்க் பண்ணும்போது ரீவைண்ட் வித் ராம்ஜி அப்படிங்கிற பேரில் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு முடிவாச்சு. அந்த ரீவைண்ட் வித் ராம்ஜியில் ஃபஸ்ட்டு நான் பாக்யராஜ் சாரை தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருந்து 1.5 மாதங்கள் காத்திருந்தேன். ஹிந்து தமிழ் திசையில் யூடியூப் பேஜில் ரீவைண்ட் வித் ராம்ஜி அப்படிங்கிற வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒவ்வொன்றும் 10 லட்சம் 15 லட்சம் வியூஸ்க்கு மேலே போயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும். பாக்யராஜ் சார்கிட்ட 4 மணி நேரம் பேட்டி எடுத்து அதை 5 பார்ட்டாக அதை நாங்கள் பண்ணினப்ப பாக்யராஜ் சார் ஒளிவு மறைவில்லாத ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் பாக்யா தொடர்ந்து படித்த காலத்துலேயும் சரி, இதயம் பேசுகிறது உள்ளிட்ட குமுதம் உள்ளிட்ட பத்திரிகைகள்லாம் அவர் எழுதிட்டு வந்ததும் சரி, எல்லாத்தையும் கட் பண்ணி பத்திரமா வச்சுருப்பேன். 25வது நாள் அப்படி இப்படின்னு எங்கள் சின்னராசாவுக்கு அப்படி இப்படின்லாம் விளம்பரங்கள் வரும் இல்லையா, அதை கூட நான் பத்திரமா எடுத்து வச்சுருப்பேன். அந்த அளவுக்கு பாக்யராஜ் சாருடைய தீவிரமான ஒரு வெறியன் அப்படின்னே சொல்லலாம்.
பாக்யராஜ் சார் வந்து ஒரு பண்பட்ட மனிதர். இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்ல. 100க்கு ஒருத்தர் தான் அப்படி இருப்பாங்க. எப்படி எனக்கு பாலகுமாரன் சார் 1000த்துல ஒருத்தர் அப்படிங்கிற மாரி, இவர் வந்து ஒரு 1000த்துல ஒருத்தர். அப்படியான ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதர் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 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 முறை வந்து அந்த 7 நாட்கள் படத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அது சார்கிட்ட சொல்லி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆன நாள் அது. சார் பாலக்காட்டு மாதவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னேன். என்ன ராம்ஜி சொல்கிறீங்க அப்படின்னாரு. சார் அந்த 7 நாட்கள் ரிலீஸ் ஆன நாள் சார், அக்டோபர் 23, 24 அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினேன். சார் அதை நான் வாட்சி காமிக்கட்டுமா சார் அப்படின்னு கேட்டேன். வாசிங்க அப்படின்னாரு. அப்போ இரவு 9:30 மணி இருக்கும். அப்போ அவர் காரில் போயிட்டு இருந்தார். சார் இப்போ வாசிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் டிரைவர் கார் ஓட்டுறாரு, நான் காரில் தான் உட்காந்துருக்கேன், நீங்கள் வாசிங்க ராம்ஜி அப்படின்னாரு. அந்த படத்தை பற்றி நான் எழுதிய கட்டுரையை அப்படியே அவருக்கு நான் வாட்சி காமிச்சேன். அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் அந்த கட்டுரையை படித்து முடித்த உடனே. அவர் ஏதோ இன்னும் இருக்கு போல இருக்குன்னு நினச்சிட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் சார் அப்படின்னாங்க. அவ்வளோதானே நாங்கள், அவ்வளவையும் எழுதிட்டீங்க அப்புறம் நாங்கள் அவ்வளோதானே அப்படின்றீங்க. என்ன ராம்ஜி, என்னமோ காலை காட்சி படம் ரிலீஸ் ஆன மாதிரி அந்த படத்தை பார்த்துட்டு விலாவரியாக எழுதியிருக்கிற மாதிரி எழுதியிருக்கீங்க நீங்கள். என்ன, நான் கூட அந்த காட்சிக்கு உண்டான காரணத்தை நான் அப்படி வைக்கலை, ஆனால் அதுக்கு உண்டான காரணத்தை அழகாக அதுவாகவே பொருந்தி வந்திருக்கு, நீங்கள் அதெல்லாம் உணர்ந்து சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டினார். அடுத்த நாள் வந்து எனக்கு வீக்லி ஆஃப், நட்சத்திர பிறந்தநாள். அந்த சமயத்தில் எனக்கு நவம்பர் 7, எனக்கு நட்சத்திரப்படி அன்னைக்கு பிறந்த நாள், 7ஆம் தேதி கிடையாது, நட்சத்திரப்படி பிறந்த நாள். வீக்லி ஆஃப் வேறு, வீட்டில் இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு சுவாமிலாம் கும்பிட்டுட்டு பேப்பர் பேப்பர்லாம் படிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு 1/4 மணி நேரத்திலேயே என்னுடைய மனைவி வந்து, எங்க பாக்யராஜ் சார் கூப்பிட்றாருங்க, லைனில் வர்றாருங்க அப்படின்னாங்க. உடனே எடுத்து சார் வணக்கம் சார்னேன். ராம்ஜி வணக்கம், நான் பூர்ணிமா பேசுகிறேன் அப்படின்னு மேடம் பேசுனாங்க. அம்மா வணக்கம்மா அப்படின்னாங்க. ஏங்க என் புருஷனை என்னங்க பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு பூர்ணிமா மேடம் கேட்டாங்க. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. என்னம்மா அப்படின்னாங்க. ஏங்க நேற்று நைட்டு வீட்டுக்கு 10:15 வந்தாருங்க, 10:15 வந்ததுலேருந்து இப்போ மணி 11:15 காலையில், இவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு 150 தடவையாவது ராம்ஜி ராம்ஜின்னே சொல்லியிருப்பாருங்க அவர். என் புருஷனை என்னங்க பண்ண, என் பேரை சொல்ல விடாமல் உங்கள் பேரை சொல்ல விட்டுட்டீங்களே அப்படின்னு ஜாலியாக கேலி பண்ணாங்க. என்னம்மா அப்படின்னு. என்னங்க அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாக்யராஜ் சார் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அந்த முகத்தில் நான் பார்த்தேன் ராம்ஜி, நீங்கள் அவ்வளோ பிரமாதமாக எழுதியிருந்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு. அம்மா ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா நீங்கள் நன்றிலாம் சொல்கிறீங்க, என் தலைவர்மா அவர், நான் அவரோட வெறியம்மா நான் அப்படி இப்படின்ட்டு தான் சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா நான் உங்கள் 2 பேர்கிட்டையுமே நமஸ்காரம் பண்ணிக்கிறேம்மா, இன்றைக்கி எனக்கு நட்சத்திரப்படி பிறந்த நாள்மா அப்படின்னு. அப்படியா, இதோ தலைவர் உங்கள் தலைவர்கிட்டையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாழ்த்துனாங்க, பாக்யராஜ் சாரும் வாழ்த்துனாங்க. ஒவ்வொரு தருணத்துலேயும் என்னுடைய பிறந்த நாளைக்கோ கல்யாண நாளைக்கோ நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் வாழ்த்துக்கள் சார், சொல்லுங்கள் சார், நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் யாரை நான் ரசித்து என் வாழ்க்கையில் அப்படி கொண்டாடிட்டு இருந்தனோ அவர் கூட நான் ஒரு சிநேகிதமாக இருக்கேன். நான் ஃபோன் அடித்தாக்கா சொல்லுங்கள் ராம்ஜி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறதுங்கிறது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாளிகிட்டேருந்து எனக்கு கிடைக்கிற அன்பு இருக்குல்ல, அது இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பாக்யராஜ் சாருடைய ஜனவரி 7ஆம் தேதி பிறந்தநாளை முன்னிட்டு இந்த அன்புக்கு பஞ்சமில்லையில் நான் பேசுகிறேன். பாக்யராஜ் சாரை பற்றி பிறந்தநாள் அப்போ தான் பேசணும்னு இல்லை, நான் நிறையவே பேசிகிட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய சேனலில், நம்மளுடைய சேனலில். பாக்யராஜ் சார் சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இன்னும் எத்தனையோ பேர் அவருடைய படங்களை பார்த்து நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு முன் வரணும். பாக்யராஜ் சார் என்னுடைய நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் சார். வணக்கம்.